மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட், ரூம் பாய், சோப்தார் போன்ற பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வகுப்பு வாரியம் வந்து கீழ்கண்டப்படுகிற சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பாய், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்ச்மேன், சுகாதார பணியாளர், காவலர், நைட் வாட்ச்மேனுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான வேக்கன்சிஸ் பற்றி பார்க்கலாம். கேட்டகரி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து தற்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் எந்த கேட்டகரி வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து இந்த சோப்தார் போஸ்டிங்கில் 12 வேக்கன்சி இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எமர்ஜென்சியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 137 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மாத ஊதியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க ஸ்டார்டிங் சேலரி 15,700 வந்து இருக்கும். ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 87 வேக்கன்சி இருக்குது. ரூம் பாய்க்கு 4 வேக்கன்சி இருக்குது. ஸோ எல்லாம் இந்த போஸ்டிங் எல்லாருமே 15,700 ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் ஸ்பெஷல் உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் அலவன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ காலி பணியிடங்கள் பகிர்வு பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்களா, அந்த ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒதுக்கீடு வகையினவரா நீங்கள் எஸ்சி அப்படி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா, இஸ்லாமியர், சீர் மரபினர் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா 18லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும். மற்ற கேட்டகரியில் வரீங்கன்னா 18லேருந்து 32 வயதுக்குள்ளே, பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியை வரீங்க அப்படின்னாக்க 32 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு மற்ற வேறு எதனாவது ரிசர்வேஷன் கோட்டாஸ் உங்களுக்கு இருக்குன்னா ஸோ ஏஜ் லிமிட்டை பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பணியிடம்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஹைகோர்ட் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வேக்கன்சி பணியிடங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அறிக்கையின் தோன்றிலிருந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, அதற்கு இணையான படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து போடலாம். விண்ணப்பதாரர் +2 படிப்பிற்கு மேலாக எந்தவித உயர் படிப்பு படிக்கவில்லை, உயர் படிப்பை தொடரவில்லை என்ற உறுதிமொழி பதிவு செய்ய வேண்டும். ஸோ நீங்கள் சப்போஸ் 8th படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மேலே படிக்கலைன்னா அதுக்கான உறுதிமொழி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அலுவலக உதவியாளருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கனரக ஓட்டுநர் உரிமம் அல்லது சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு வீட்டில் அனுபவம் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஓஏ போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உதவியாளர் பதவி முன்னுரிமையும் அதே மாதிரி இருக்குது. அனுபவ சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கு, எங்கேயாவது வீட்டு பராமரிப்புக்கான அலுவலக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. ஃபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொது பிரிவினர், பிசி, எம்பிசி, இஸ்லாம் அதாவது முஸ்லீம் அந்த மாதிரி கேட்டகரி வரீங்க, இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்பான்மை இந்த கேட்டகரி வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங்க்கு வந்து 500 ரூபாய் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் இருக்குது. அதே மாதிரி எல்லா வகுப்பை சார்ந்த 40% அல்லது அதற்கு மேல் குறைபாடு உள்ள நீங்கள் வந்து டிசேபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு அப்ளிகேஷன் கிடையாது. டிசேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது. இதுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. மொத்த மதிப்பெண் வந்து 90 நிமிடங்கள் வந்து எக்ஸாமினேஷன் நடைபெறும். தமிழ் அது 25 மார்க்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி தமிழ் மற்றும் ஆங்கில மொழியின் அடிப்படை அறிவில் 40 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த தேர்வு வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. அதுக்கான சிலபஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த பணியிடம் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு இருக்கும். ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து வேலை. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ முழு தகவலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுங்க. ஏதாவது பணி தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அலுவலக உதவியாளருக்கு சமையலுக்கு 20 மதிப்பெண்ணும் வீட்டு பராமரிப்பு 20 மதிப்பெண் இருக்குது. உதவி பணிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதுவுமே சேம். ஸோ இதில் உங்களுக்கு இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒர்க்கிங் நேச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே முழுமையாக தகவலை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.